ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் சேனல் நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள். இந்த 2024 பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்ப்போம். அதாவது மேஷத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு. மேஷத்துக்கு 6ஆம் இடமான கன்னி வீட்டில் கேது பகவானினுடைய சஞ்சாரமும் 12ஆம் வீட்டில் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதியும் இருந்துட்டு இருக்கு. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்ம வீட்டில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தான வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்குங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். வாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளின் சஞ்சாரகதியை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் விளைய இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 1-2-2024 இந்த மாதம் எப்படி இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த வருடம் சோபக்கிருது வருடம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். சோபக்கிருது அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம். பல வகையில் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை சமாளித்து ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து நன்மைகளை பெறக்கூடிய விஷயமாக இந்த வருடம் முழுக்க இருந்துட்டுருக்கும். ஆகையினால சோபக்கிருது வருடம் நன்மைகளை தரக்கூடிய வருடமாகவே பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் இன்றைய தினம் 18ஆம் தினம், தை 18 அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைய திதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்க இருக்கு இல்லைங்களா, இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதியில இந்த மாதம் பிறந்திருக்கு. சரி, இப்போ துலாம் ராசியில மாதம் பிறந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு லக்னத்துல பிறக்கும். அந்த வகையில இந்த மாதம் துலாம் ராசியில பிறந்திருக்கு. ராசிய குரு பார்க்கிறாரு. பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம், இந்த மாதத்தினுடைய துவக்க நிலையில ஒரு நல்லவரினுடைய பார்வை இந்த ராசி கட்டத்துல லக்னத்துக்கு மேல விழறதுனால பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றம் மிக்க மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. பல வகையிலும் பல விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா, லக்னத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, ஆகையினால சுப விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாத சுப விசேஷங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல நிறையவே இருக்குங்க. மேஷ ராசி அன்பர்களே, பொதுவாக நீங்கள் சுறுசுறுப்பானவர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈடு இணை இல்லைன்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது சுறுசுறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம். சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை செய்யணும், எடுத்த உடனே ஒரு விஷயத்தை வேகமாக செய்யணும் அப்படின்னா அது நீங்கள் தாங்க. மேஷ ராசி, உங்கள் ராசியிலேயே குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. குருவை போல நன்மைகளை தரக்கூடிய கிரகம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். குரு எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுக்கு மிகையாகாது. ஆகையினால உங்களுடைய மனதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உகந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்ற பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், செவ்வாய், புதன் அப்படின்ற 3 கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு. அந்த கிரகங்களுக்கு திரிகோணத்துல மேஷத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு. ஆகையினால இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு. அதே போல வாகனங்கள் வச்சுட்டு இருக்கவங்க அதை புதுப்பித்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்ற கிரகம் கனரக வாகனங்களை கூட குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். மேஷராசி அன்பர்களுக்கு நில பிராப்தமும் வீடு மனை பிராப்தமும் நல்லாவே இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்கும். அதற்காக முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த முயற்சிகள் சட்டென முடியக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். அதே போல குரு பகவானினுடைய பார்வை புதன் மேலையும் விழுகுது. அதாவது 3ஆம் இடம் அப்படின்னா உங்களுக்கு
முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. நான் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு சரியான ஒரு ரூட்டில் போக மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு கவலை மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்து அதிபதி புத பகவான குரு பகவான் பார்வை செய்கிறார். அப்போ அந்த ஸ்தானம் நல்ல நிலைக்கு உயரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தப்பாமல் உங்களுக்கு பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது. அடுத்ததாக 6ஆம் இடத்து அதிபதியாகவும் புதன் வந்து அந்த புதன் உங்களினுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால நீங்க தந்தை மூலமாக அப்படின்ற விஷயத்துக்கு தந்தை மூலமாக சில விஷயங்கள்ல கடன்கள் பட நேரிடும் அப்படின்னாலும் கடன் கொடுக்கல் வாங்கல் தந்தை மூலமாக தனவரவு பிராப்தங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்துல அதிக அளவுக்கு அக்கறை செலுத்துவது நலம். அதாவது உத்தியோகம் வலுப்பெறுமான்னு கேட்டால் நல்லாவே வருங்க. தகவல் தொடர்பு, தகவல் பரிமாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லாவே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா புதன் வந்து நல்ல நிலைக்கு, ஏன்னா குருவினுடைய பார்வை பெற்ற புதனாக இருக்கிறார் இல்லையா, நல்ல தகவலை பரப்புவீங்க, நல்ல ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பீங்க, மனதில் கூட நல்ல எண்ணங்கள் உருவாகும், புதிய சிந்தனைகள் உருவாகும், நல்ல யோசனைகள் உருவாகும், புது புது யோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும். அதே போல பிள்ளைகள் மூலமாக நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும் அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை. பிள்ளைகள் மூலமாகவும் நல்ல லாபங்கள் உருவாகும். சரி, 12ஆம் இடத்துல ராகு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. ராகு பகவான் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த 12ஆம் இடத்து ராகு பகவான் அயனசயன போகம் அப்படின்ற ஒரு விஷயம். உணவு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத அந்நிய உணவுகள் அப்படின்ற அந்நிய உணவு பழக்க வழக்கம், திடீர்னு நமக்கு கிட்ட ஒரு புது பழக்க வழக்கங்கள் தோன்றி இருக்கும். அந்த பழக்க வழக்கங்களுக்கு நம்ம வந்து அச்சாரம் போட்டு அதை வளர்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா அது முதல் உங்கள் உடம்புக்கு முதல் செட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. அடுத்ததாக போகம் அப்படின்ற ஒரு விஷயம், திடீர்னு ஒரு பழக்கத்தை நாமளாவே ஏற்படுத்திக்கிறது. ஏதோ ஒன்று வந்து செஞ்சிட்ருப்போம், இப்போ எல்லாரும் பொதுவாக செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நவீன காலகட்டத்தில் மொபைல் பார்க்காம யாருமே தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது கூட ஒரு அடிக்ஷன் தான். ஏன்னா மொபைலை பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கினாதான் ஒரு நிம்மதியான தூக்கமே வருது அப்படின்ற ஒரு நிலை. பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்தில் மொபைலை பார்த்துட்டு தான் தூங்குதுங்க. ஆகையினால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத திடீர் பழக்க வழக்கங்களால பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் இதை. அதனால தான் இந்த 12ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன். அதனால் தூக்கம் நிம்மதியற்றதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அதில் கொஞ்சம் உங்களுடைய ஆழ்ந்த தூக்கம் எப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமோ, நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு என்ன வழிகள் எல்லாம் உண்டோ அதையெல்லாம் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் பலவற்றையும் செய்து காட்டுவீங்க. அடுத்ததாக சனி பகவானை பற்றி பேசவே இல்லை பாருங்களேன். சனி பகவான் நல்ல நிலையில தாங்க இருக்கிறாரு. சனி பகவான் லாபத்தை கொடுப்பாரு, லாபத்தை அதிகமாக கொடுப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் அது பாதகஸ்தானமாகவும் வந்துடுது. அப்படிங்கிறதுனால சில வகையில் லாபம் பெறுவதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் தப்பில்லைங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் குரு சேர்க்கை, சுக்கிரன் குரு சேர்க்கை, புதன் குரு சேர்க்கை எண்ணற்ற வகையில் நன்மைகளை தர காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறக்காதீங்க. ரிஷப ராசி அன்பர்களே, பொதுவாக பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள், எளிதில் எல்லாரையும் கவரக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு பிராண்டட் ஷர்ட் வாங்கி யூஸ் பண்ணணும், எல்லாமே கொஞ்சம் பிராண்டட் ஐட்டமாக போடணுன்ற ஆசை உங்ககிட்ட இருந்துகிட்ருக்கும். ஏதாவது ஒரு வகையில் தனலாபங்களை எதிர்நோக்கி காத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2024 என்ன மாதிரியான நற்பலன்களை வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதமே துலாம் அப்படின்ற இந்த ராசியில தான் பிறக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். துலாம் உங்கள் ரிஷபராசிக்கு 6ஆம் வீடாக வரும். அதாவது ராசியாதிபதி சுக்கிரன் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 1க்கும் 6க்கும் உடையவர் அவர் தான். ஆகையினால
உத்தியோக ரீதியில சில பல சிக்கல்களையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல்கள் உருவாகும். ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா குரு பார்வை இருக்கு, சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால உத்தியோகத்துல பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதே நேரத்துல அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுத்துருவார். அதே போல தன விரயங்களையும் கொடுப்பார். அதே நேரத்துல விரயங்களை சமாளிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு தன பிராப்தத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி. 7 அப்படிங்கிறது கணவன் இல்லைன்னா மனைவியை குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல குடும்பம் அப்படின்ற இந்த 2ஆம் வீட்டு அதிபதியான புதனும் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நன்மைகளை தராது. அப்படின்னாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவு தொந்தரவுகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம சொல்லிட்டீங்க அப்படின்னா, வார்த்தைகளை கொட்டிட்டீங்க அப்படின்னா அள்ளுவது வார்த்தைகளை கொட்டிட்டீங்க அப்படின்னா அவற்றின் பின் விளைவுகள் வேறு விதத்துல அமையும் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த புத பகவான் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. ஏற்கனவே 5ஆம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலையேன்ற ஒரு வருத்தம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். பிள்ளைகள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்கிறாங்களே, அவர்களினுடைய முழு ஒத்துழைப்பும் இருந்தாதானே இந்த ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணவே முடியும் அப்படின்ற ஏக்கமும் விரக்தி மனப்பான்மையும் ஏற்கனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த 5ஆம் இடத்துக்கு உரிய அதிபதியும் புத பகவான் 8ஆம் இடத்துல போய் மறையிறது அவ்வளவு ஒன்றும் நல்லது இல்லைங்க. பிள்ளைகளால திடீர் செலவீனங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுக்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கு இல்லையா, குரு எல்லா விதமான சுபிக்ஷங்களையும் ஏற்படுத்துவார். பிரச்சனைகள் வந்தாலும் குருவருளும் திருவருளும்னு சொல்லுவாங்க. தனப்பிராப்தம் எந்த வகையிலாவது வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறதுனால நிம்மதியாக இருக்கலாங்க. இந்த நேரத்துல கணவன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் முன்னுக்கு பின் முரணான சூழ்நிலைகளும் ஆரோக்கியத்துல சற்று ஒரு சவால்களை சந்தித்து வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அப்படிங்கிறதுனால தக்க மருத்துவரை சந்திச்சு சரியான ஆலோசனைகளை பெற முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா செவ்வாய் பகவானினுடைய சஞ்சார கதியும் பார்த்தீங்க அப்படின்னா குருவின் வீடான தனுசு வீட்லேயே இருக்கு. ஆக இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு கசப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. ஆக சாதகமான நிலையில குரு மட்டுமே இருக்கிறார். அவர் விரய குருவாகவே இருந்தாலுமே கூட உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்து விடுவார். அப்படிங்கிறதுனால நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. சூரிய பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருப்பார் இந்த மாதத்துல. ஆக மொத்தம் பாக்கியங்களை பெறுவதற்கு சூரிய பகவானினுடைய நாமாவளி வழிபாடு இல்லைன்னா சிவன் வழிபாடு சொல்லிக்கிட்டே வாங்க. ஓம் நமச்சிவாய அப்படின்னு மனசார சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே தெய்வ அருள் உங்களுக்கு துணை நின்று எல்லா விஷயத்திலையும் எல்லா இடர்பாடுகளிலும் இருந்து உங்களை காப்பாற்ற முயற்சி செய்யும். அடுத்ததாக ராகு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது, ராகு மீனத்துல இருந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருப்பாரு. ஆகையினால ராகு பகவானால எண்ணற்ற லாபங்கள் வந்து சேரும். அந்நிய நபர்கள் அப்படின்னு சொல்ற நபர்களால லாபங்கள் வரும். வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனத்தவரால உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபங்கள் வந்து சேரும். அப்படிங்கிறதுனால நீங்க அவர்களினுடைய ஆதரவுகளை பெற முயற்சி செய்யுங்க. அடுத்ததாக உங்களினுடைய ஆரோக்கியம் அப்படின்ற வகையில, ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி உங்களினுடைய ஆரோக்கியத்தையும் சொல்லக்கூடிய வீடு இல்லைங்களா. ஆகையினால 6ஆம் இடத்து அதிபதி அப்படின்றது சுக்கிரனே வருவார். அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவு பெற்று இருக்கிற 8ஆம் இடத்துல மறைவிடத்துல இருக்கிறாரு. ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும், சின்ன சின்ன தலைவலி சார்ந்த பிரச்சனைகள்,
அதே நேரத்துல வயிறு சார்ந்த உபாதைகள் அப்படின்றது, ஏன்னா கேது வந்து 5ல் இருக்காரு, வயிற்றை குறிக்கக்கூடிய இடம், வயிற்று வலி, அல்சர் தொந்தரவு, ஜீரணமாகாத பிரச்சனைகள், இவற்றிற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் எப்படி உங்களுக்கு பலன்களை வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2024 பிப்ரவரி மாதத்துல வருடத்தின் இந்த மாதத்தினுடைய துவக்கம் அப்படிங்கிறது துலாம் ராசியில ஆரம்பிக்குதுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாதகஸ்தானத்துல ராசியாதிபதி புதன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. 3 கிரகங்களும் பாதகஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டா குருவின் பார்வை இருக்குங்க. ஏதாவது ஒரு வரையில ஒரு சிக்கலை கொடுத்து அந்த சிக்கல்ல இருந்து வெளிவரக்கூடிய சக்தியையும் குரு பகவான் கொடுத்துருவார். ஆகையினால நீங்க கவலைப்பட வேண்டாம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரகதி அப்படிங்கிறது. செவ்வாய் பகவான் 6க்கும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 6-11க்கு உடையவர். ஆக லாபங்களை பெறுவதிலையும் உத்தியோகங்கள் பெறுவதிலையும் ஒரு விதமான பதட்டம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் கூட சில நேரங்கள்ல வந்துடும். ஆனா தப்பாம லாபம் கிடைக்காம போகாது. குரு பார்வை இருக்கு, பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய புத பகவான், அதாவது ராசியாதிபதினு சொல்ற அந்த புத பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை குருவுமே பார்வை செய்கிறாரு. இந்த மாதத்துல தடைகளை தாண்டி திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது ஒரு பெண் பார்க்க போறோம், இல்லை ஒரு பெண் வீட்டுக்காரங்க வந்து நம்ம வீட்டை பார்க்குறாங்க, திருமணத்திற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற வகையில இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், சிக்கல்கள் போன்ற விஷயங்கள் நடந்து முடிந்த பின்பு சுமூகமான முறையில் நல்ல முறையில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இப்போ 5ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிரன் வராரே. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 5-12க்குரியவர் சுக்கிர பகவான். இந்த 5-12க்குரிய சுக்கிர பகவான் கூட பாதகஸ்தானத்துல இருக்கிறாரேன்னு கேட்கலாம் நீங்க. அதைத்தான் நான் சொன்னேன். சுக்கிரன் அப்படின்றதும் திருமணக்காரகன் இல்லையா? ஆகையினால திருமணம் நடப்பதுல சில இடர்பாடுகள் நடக்கும், ஆனாலும் பிரச்சனை இல்லை. குரு பார்வை இருக்கிறதுனால வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, 5-12க்கு உரியவர் சுக்கிர பகவான். 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல நிற்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். 7ஆம் இடம் திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். காதல் அப்படின்ற ஒரு விஷயம் 5ஆம் இடம். காதலிக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை சொல்றதுல தயக்கமும் பயமும் உங்ககிட்ட இருக்கும். அதாவது காதலிக்கக்கூடிய நபர்கள் நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் இவரை தான் வந்து திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு ஒரு போய் சொல்லுவதில் கொஞ்சம் பயம் இருக்கும், உள்ளூர ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த விஷயத்த சொன்னது பின்னாலே என்ன விளைவு வருமோ அப்படின்ற ஒரு பயம் உங்ககிட்ட இருக்கும். ஆனா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. 7ஆம் இடம் சற்று பாதகத்தை கொடுத்து அதற்கு பிறகு அதுக்கு நிவர்த்தியவும் கொடுத்துரும். ஆகையினால நிச்சயமாக நீங்க உங்களுடைய காதல் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லைங்களா? நிச்சயமாக காதலிக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு காதல்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதே சந்தோஷம் தானுங்களே. சரி, புத்திர பிராப்தம் எப்படி இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, சொல்லவா வேணும்? 5-11க்கு உரியவர் குரு. அவரு புத்திரபாக்கிய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்காம போக மாட்டார். மிதனராசியை பொறுத்த வரைக்கும் புத்திரபாக்கிய பிராப்தத்தை கொடுத்துருவாரு. சரி, சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல மறைவிடத்தில் இருக்கிறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, சூரிய பகவான் மகர ராசியில 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால உடல்ல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துட்டு இருக்கும். அதே போல தலைவலி வர்றது, பிபி உடனே சடனாக ரைஸ் ஆகிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். என்னன்னே தெரியல, திடீர்னு பிபி ரைஸ் ஆகுது. ஏன்னா கோபம் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா? உஷ்ணத்துக்கான கிரகம்.
அதனால நீங்க உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள்ல அவஸ்தையுறக்கூடுங்கிறதுனால உங்க உஷ்ணத்தை குறைச்சிக்கோங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு லாபகரமான விஷயம், லாபஸ்தானத்துல குரு இருக்கிறார் இல்லையா, பெருமாள் வழிபாடும் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது புதனினுடைய வீடு. புதன் அப்படின்னாவே மகாவிஷ்ணு அப்படின்னு அர்த்தம். மகாவிஷ்ணுவுக்கு தான் அதிதேவதை. அதனால நீங்க இந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதத்துல பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு படிப்படியாக அமையுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2024 வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கடகம் பொதுவா உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி அப்படின்னாலும் தாய்மை குணம் அதிகமாக இருக்குங்க. அனைத்து விதமான போராட்டங்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த 4ஆம் இடத்துக்கு இருக்கு. ஏன்னா தாய் தான் எல்லா பிரச்சனைகளையும் இருந்து தன் குழந்தைய காப்பாத்துவாங்க. அந்த தாயினுடைய அரவணைப்பு போலவே இந்த கடகராசி அன்பர்களுக்கும் அரவணைத்து கொள்கின்ற குணமும் பரிபூர்ணமாக இருக்குங்க. சரி, இந்த மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அஷ்டம சனி அப்படின்ற வகையில தொந்தரவுகள் இருந்துட்டு தாங்க இருக்கு. இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இந்த மாதத்துல இருந்துட்டு இருக்கு. அதாவது செவ்வாய், சுக்கிரன், புதன் கடகராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. இப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய மறைவு பலம் அப்படின்ற ரீதியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க குரு பார்வை இருக்கு அப்படின்றதுனாலும் நமக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா காட்டுது. ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். உத்தியோக ஸ்தானாதிபதி நல்ல நிலையில இருந்தாலுமே கூட பாதகாதிபதியாக சுக்கிரன் வருகிறார். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா பாதகாதிபதியாக சுக்கிரன் அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உத்தியோக ரீதியில சர்வீஸ் அப்படின்ற ரீதியில வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உத்தியோகத்துல சில சிக்கல்கள் ஏற்படும். நிறைய வேலைகள் பெண்டிங் இருக்கு, இதெல்லாம் முடிக்காம வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க மேல அதிகமான வேலை சுமைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தவர்கள் வேலையும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதுதான் வேலை சுமை அதிகமாகிறது. 2 ஆள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒருத்தராவே நின்று பார்க்கிறது. இது ஒரு பாதகம் தானே. ஆனாலும் உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எந்த வகையிலும் உத்தியோகத்துல பிரச்சனைகள் வராதுங்க. உத்தியோகத்துல கெடுபிடிகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானம், புதன் ஆதிபத்திய கிரகம் புதன். அந்த புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். 6ஆம் இடம் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். 6-12 தொடர்பு மருத்துவ விரயங்களை குறிக்கக்கூடிய இடமாக வருதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கேயும் குரு பார்வை இருக்கிறதுனாலதான் நான் இந்த ஒரு விஷயத்தையே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 6-12 தொடர்பு இருக்கிறதுனால இந்த மாதத்துல மருத்துவமனை வளாகத்துக்குள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. மருந்து பொருட்களை தேவைப்படும் நபர்களுக்கு தானமாக வழங்குங்க. அதாவது இந்த மருந்து வாங்க கூட கஷ்டப்படுற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்துல மருந்து வாங்க கஷ்டப்படுகின்ற நபர்களுக்கு கூட நீங்க இந்த மருந்துகளை வாங்கி கொடுத்து உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ விரயங்கள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகுங்க. அடுத்ததாக 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் 3க்கு ஆதிபத்திய கிரகம் புதன். அங்கேயே கேதுவும் இருக்கிறார். ஏற்கனவே அங்க கேது வந்தாச்சு. அப்போ 3 அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்ற வகையில அப்போ நம்ம உடன் பிறந்த சகோதரர்களால பிரச்சனைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு புறம் இருக்கு. அது கொடுப்பனையாவே இப்போ போய்கிட்டு இருக்கு. கோச்சார ரீதியாக வருட கிரகமே அங்க சஞ்சாரம் செய்துட்டு இருக்கு. இது 10ஆவதுக்கு மாத கிரகமாக வரக்கூடிய அந்த புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பு இல்லை. ஆகையினால இந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயங்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் விஷயங்கள்ல அதிகமாக மூக்க நுழைக்காம நாம் உண்டு நம்ம கடமை உண்டு, நம்ம என்ன விஷயத்துக்காக அவங்க கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா
உங்களுடைய வேலையே உங்களுக்கு தலைக்கு மேல இருந்துட்டு இருக்கும். இதுல அவங்க விஷயத்திலையும் தலையீடு செஞ்சீங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்கள் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம், இந்த ஒரு மாத காலகட்டம் தான். ஏன்னா புதன் அப்படிங்கிறது அடுத்த மாதமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஒரு மாத காலம் மட்டும்தான் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். ஆகையினால இந்த கிரகநிலைகளினுடைய இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் இந்த மாதிரியான பலன்களை விளைவிக்க காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டமச்சனையினுடைய தொந்தரவுகள் ஒரு புறம் இருந்துட்டு இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துல சூரிய பகவானினுடைய சஞ்சார கதியை பார்த்தோம் அப்படின்னா 7 அப்படிங்கிறது வெகுஜன தொடர்பு அப்படின்ற ரீதியில அவர்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். அதே ரீதியில உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவர்கள் மூலமாக லாபங்கள் வந்து சேரும். ஏன்னா சூரியன் வெளிச்சத்தையும் வளர்ச்சியும் குறிக்கக்கூடிய இடம். ஒரு பிஸ்னஸ் பண்ற கடகராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். தலைமை பண்பு தாங்கக்கூடிய விஷயங்கள், தலைமை அப்படின்றது ஒரு நிர்வாக திறமை அப்படின்னே சொல்லலாம். பிஸ்னஸை நல்ல ஒரு நிர்வாக திறமையோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் உருவாகும். தோழமை உணர்வுகள் பெருகும். நல்ல பிஸ்னஸ்ல வளர்ச்சிக்கான சூழல்கள் தென்படும். ஆனாலும் குரு பகவான் இப்போ தற்சமயம் இந்த கடகராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்காரு. கூடிய விரைவில் நன்மைகளை தரக்கூடிய இடத்துக்கு மாறப்போகிறார் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்களே. சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த புது வருடம் 2024ஆம் வருடத்தின் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரியன் வராருங்க. இந்த சூரியன் உங்க ராசிக்கு தற்சமயத்துல 6ஆம் இடத்துல ராசியாதிபதி மறைந்திருக்கிறார். ஆகையினால சூரிய பகவானினுடைய இந்த சஞ்சாரகதி, அதாவது ராசியாதிபதியே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பில்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா சூரிய பகவான் எல்லாத்துக்குமே ராஜா, எல்லா ஒரு விஷயத்துக்குமே ராஜா அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து நல்ல ஒரு நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா சூரிய பகவான், அதாவது பித்ரு காரகனான சூரிய பகவானினுடைய அருளும் ஆசையும் வேணும். அந்த வகையில கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் சில வகையில ஏற்றமான சூழல்களை கொடுப்பார். அதாவது வேலையே இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோக பிராப்தத்தை கொடுத்துருவார். ஏன்னா ராசியாதிபதியா 6ஆம் இடத்தை தேடுகிறார். அப்ப அது எப்படியும் கிடைச்சிரும் இல்லையா. அதனால உத்தியோகமே இல்லை, எனக்கு ரொம்ப நாளா வேலை இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையில பிரச்சனை, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இல்லை, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் சக்ஸஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோக பிராப்தம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. முயற்சி பண்ணுங்க, நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க. சரி, 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அப்படின்ற இந்த நிலை, சுக்கிர பகவான் இருக்கிறாரு, கூடவே செவ்வாய் புத பகவானும் இருக்கிறார். அப்படின்ற ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் லாபஸ்தானாதிபதியாச்சே, அவரே ரெண்டுக்கும் உரியவராச்சே, 5ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்க, அதை மறக்காதீங்க. இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக வழி லாபம் அப்படின்றது இருக்கு உங்களுக்கு. பூர்வீக வழி சொத்துக்களால தனலாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுக்க இருக்கு. ஏதாவது ஒரு வகையில தாத்தா வழி சொத்தோ அல்லது பூர்வீக சொத்துக்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், இந்த பூர்வீகத்துல இடம் வாங்கி வீடு கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இப்ப இருக்கு. இதுக்கான காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 3-10க்கு உடையவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு பார்வை பெற்ற சுக்கிர பகவானா இருந்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால தொழில் அப்படின்ற ரீதியில நல்ல முன்னேற்றம் இருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன் முதல்லயே, உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு, குரு பார்வை வாங்கி இருக்கிறாரு. ஆகையினால உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றங்கள் இருக்கு. தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுங்க, கடுமையாக உழைங்க. உங்களுடைய பாதைகள்ல இருக்கக்கூடிய இருள் விலகி வெளிச்சம் கிடைக்கும்.
அதனால சிம்மராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டச்சனி நடந்துட்டு இருக்கே, 8ஆம் இடத்துல ராகு வேற சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரே, நான் என்ன பண்ண அப்படின்ற வகையில நச்சு சிந்தனைகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நன்மை தரக்கூடிய சிந்தனைகளை மட்டுமே வளர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் பெறக்கூடிய மாதம் இது அப்படின்னே சொல்லலாங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் நேர்கதியில இருக்குங்க. அதாவது முன்னாடியாவது வக்ரகதியில இருந்தாரு, பாக்கியஸ்தானமே உங்களுக்கு பாதகஸ்தானமா வந்துருச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாதகம் இருக்குது. நீங்கள் தொலைதூர பயணங்கள் போகும்போது பயணங்களில் ஒரு சில இடர்பாடுகள் வரும், பயணச்சிக்கல் வரும். புனித யாத்திரை, ஸ்தல யாத்திரை போகும்போதும் சில பயணச்சிக்கல்கள் வரும். இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் ஆச்சார அனுஷ்டான விஷயங்களில் கூட உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனசு போட்டு குழப்பிப்பீங்க. தேவையில்லாத சிந்தனைகளை நான் முதலே ஓரங்கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகையினால இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருன்ற வகையில் மட்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த குரு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை செய்வார். அதாவது அடிக்கடி நீங்கள் ஒரு யாத்திரை போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா புனித யாத்திரை போவதற்கு இது சிறப்பான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இல்லைன்னா தொலைதூர பயணங்கள், அதாவது ஆன்மீக பயணங்களாக இருந்தது அப்படின்னா அது ஒரு சிறப்பான பயணங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, அதாவது கல்வி நிலை. கல்வின்னா என்ன? நமக்கு அறிவை வளர்க்கக்கூடியது கல்வி. நம்முடைய இருளை நீக்கி நமக்கு ஒளியை தரக்கூடியது கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி நிலை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய PhD லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உயர்கல்வி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான சூழல் அமைந்து இந்த மாதம் முழுக்க நீங்கள் உங்களுடைய மனதோடு ஒத்துழைத்து நல்ல கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆசிரியர் பெருமக்களினுடைய ஆதரவு கரம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரேன்னு கேட்கலாம். ஒரு தாமதக்காரகன் இல்லையா, இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா குரு பார்வை பெற்று தற்சமயம் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் பயணம் செய்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறார். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சிறப்பா செயல்படுங்க, நிச்சயம் முன்னேற்றம் அடைவீங்க. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2024ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோங்க. கன்னி ராசியிலேயே கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு. 4ஆம் இடத்துல புத பகவானினுடைய சஞ்சாரகதி, புதனோட பகை கிரகமான செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா புத பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அவரே 10 குடையவருமாகவும் இருக்கிறாரு. ராசிக்கு 10 குடையவர். அப்போ இந்த 10 நாள் தொடர்பு சுப பலன்களை கொடுக்கணும் இல்லையா, அதாவது நல்ல பதவி உயர்வுகளை கொடுக்கணும், இடமாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்ற ரீதியில அவற்றையெல்லாம் கொடுத்து விடுவார். ஆனா மனதுல நிம்மதி அப்படிங்கிறது சற்றுமே இங்க கொஞ்சம் நீங்க அதை கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்றுங்க. ஏன்னா நிம்மதி போச்சுன்னா எல்லாமே போச்சு இல்லையா. ஏதோ ஒரு வகையில எதையோ தொலைச்சிட்ட ஒரு கவலை உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும். 4ஆம் இடம் சுகம் அப்படிங்கிறது, சுகஸ்தானத்துல குறைபாடு, சுகமாக இருக்க முடியறதில்ல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். 4ஆம் இடம் அப்படின்றது வீடு மனை வாகனம் அப்படின்ற ரீதியில பார்த்தோம் அப்படின்னா இங்க செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரம், ஏன்னா 4-8 குடையவரினுடைய தொடர்பு, அதே நேரத்துல 3-8 குடையவரினுடைய தொடர்பும் அங்க வலுப்பெறுது. ஆகையினால இந்த காலகட்டம், இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. நான் வீட்டை ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ரீதியில் இறங்க வேண்டாம். இல்லை ஒரு வாகனம், ஆனால் வாகன விஷயத்தில் கவனம் தேவைங்க. ஏன்னா வாகனங்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால வாகனங்களில் பழுது பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு டயர் மாற்றுறதாகட்டும், இல்லை ஒரு பிரேக் ஆயில் மாற்றுறதாகட்டும், இந்த மாதிரி வாகனங்கள் தொடர்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து அதை சரிபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டங்களில்.
அதே போல வீடு, ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த காலகட்டங்கள்ல வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பார்வை இருக்குதான். ஆனாலுமே கூட இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடு மனை பிராப்தங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறியாக முடியக்கூடிய ஒரு சூழல். கொஞ்சம் சுத்தி சுத்தி முடிப்பாங்க இல்லையா, ஒரு தடவைக்கு 2 தடவை போய் பார்க்கறது, இல்லை அவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க கிட்ட பணம் ரெடியாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால அது ஒரு இழுபறியான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் முடிச்சிடும். ஆகையினால இந்த காலகட்டம், இந்த 1 மாத காலகட்டம், இந்த செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை விட்டு போற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த புத பகவான், சுக்கிர பகவானும் அங்கேயே தானே இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி, கன்னியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் செவ்வாய் புதனோட சேர்ந்து பகை பெறும். ஆகையினால பிரச்சனைகளை கொடுத்துருவாரு, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குரு பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரே, 5ஆம் இடத்துல இருக்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் தான் இருக்கிறாரு. கன்னியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா சூரியன் அப்படின்னாவே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆகையினால புத்திரபாகிய பிராப்தம் இல்லாத கன்னியாராசி நேயர்களுக்கு புத்திரபாகிய பிராப்தங்களை கொடுப்பார். சரி, எப்படி கொடுப்பார் அப்படின்னா 5ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறார் சனி பகவான். அதனால மருந்து அப்படின்ற ஒரு விஷயம், மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பிறக்கும். சரி, இப்போ உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் 7ல் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். 7ல் ராகு அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான், எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை. தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறது, அது கூட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒருத்தரோட நம்ம கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்றது, அதை பிரம்மாண்டமாக செய்ய வைக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த நேரத்தில் எடுத்துட்டு இருப்பீங்க. அப்போ அதுல ஒரு விதமான ஏமாற்றம் உருவாகும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்கணும். ஏன்னா 8ல் குரு அப்படிங்கிறது, அப்ப குரு 8ல் மறைகிறார் அப்படிங்கிற ரீதியில இருக்கும் பொழுது பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுக்கு நன்மை இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கிறதுனால பொருளாதார தன நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டங்கள்ல இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்துல உங்க ராசிக்கு, கன்னியா ராசிக்கு சுக்கிர பகவான் தான் 2ஆம் இடத்துக்குரியவராகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வராரு. அவரு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து குரு பார்வை வாங்குகிறார் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் இருக்கு. அப்போ பொருளாதார நஷ்டம் விரயம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு வகையில தன பிராப்தம் உண்டு அப்படிங்கிறதையும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயங்க எல்லாருக்குமே இன்றைய காலகட்டங்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதில் ஒரு சிக்கல்கள் இருந்துட்டுருக்கு. ஏதோ ஒன்று தடுக்குது, நடக்க முடியல, பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. இல்லைன்னா சோம்பேறித்தனம் வந்துடுது. ஒரு 10 நாள் எக்ஸசைஸ் செய்வோம், மறுபடியும் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி எந்த எக்ஸசைஸையும் செய்ய போகாமல் அந்த உத்வேகத்தோடு இருந்ததை அப்படியே மூட்டை கட்டி வச்சுருவோம். இதெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கிறதுனால நீங்க ஏதாவது ஒரு வகையில உடற்பயிற்சிகளை செய்துட்டு வாங்க. உங்க உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளலாங்க. துலாம் ராசி நேயர்களே, அதாவது இந்த மாதம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 2024 உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய துவக்கமே உங்க ராசி மேலதாங்க இருக்கு. உங்க ராசியை குரு வேற பார்க்கிறாரு. அப்போ சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கு பஞ்சமா என்ன? கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக கல்யாண பிராப்தங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. சரி, திருமண பிராப்தம் மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால
பத்திரங்கள் டாக்குமெண்ட் பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்குங்க. பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் அதே போல எழுத்து சேனல் நடத்துறவங்க போன்ற துறையை சேர்ந்தவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்க. சரி, 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கே, சுக்கிரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உங்களினுடைய வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்ற 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால அவற்றின் மூலமாக வருமானம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது நீங்க சாதாரணமாக ஒரு விஷயத்தை, ஒரு தகவலை பரிமாற்றம் செய்யும் பொழுது எந்த லாபமும் இல்லை. அதே தொழில் ரீதியாக அந்த தகவலை நீங்க பரிமாற்றம் செய்யும் பொழுது அதுல இருந்து லாபம் பெற முடியும் இல்லையா? ஆக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக தனலாபங்களும் மேன்மைகளும் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நான் ஏற்கனவே ஐடி துறையை சேர்ந்தவர்களுக்கு, பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன். சரி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது காற்று ராசி. இயல்பிலேயே நீங்க அறிவார்த்தமா தான் இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துகிட்டு இருக்கே. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சூரிய பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, சூரிய பகவான் 11ஆம் இடத்து அதிபதி, பாதகாதிபதியாக வந்து 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். ஆகையினால இந்த நேரத்துல வாகன விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவை. புது வாகனம் வாங்குவதாகட்டும், இல்ல புது வீடு மனை வாகனங்கள் வாங்குறதாகட்டும், இந்த புதிய விஷயங்கள், அதாவது வீட்டுபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாங்க. அதுல ஏதாவது ஒரு பாதகத்தை சூரிய பகவான் அப்படின்ற பாதகஸ்தானாதிபதி கொடுத்துருவார். அதனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னாலும் உங்களினுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகவும் 9ஆம் இடத்து அதிபதியாகவும் புத பகவானினுடைய சஞ்சாரம் 3ல இருக்கு அப்படிங்கிறத மறக்காதீங்க. 12ஆம் இடம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். நீங்க போனீங்க அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்லைங்க, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பயண அலைச்சலை குறிக்கக்கூடிய காரகத்துவ கிரகம் அப்படிங்கிறது, அந்த பயண அலைச்சல்னால உங்களுக்கும் ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 12 தொடர்பாகிறதுனால நீங்க அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தேவையான பயண திட்டங்களோட சேர்த்து வச்சு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, எனக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிற 12ல, இப்ப கேது அப்படிங்கிறதும் ஒரு நோயை கொடுத்துரும். ஆகையினால இந்த அயனசயன போகத்துல உணவு விஷயத்துல எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய சஞ்சாரகதி அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் பாரம்பரியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடி பழகிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் புதுப்பித்து நம்ம மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுத்துருவாரு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, உத்தியோகம் அப்படின்ற வகையில ராகு பகவான் வந்துட்டாரே, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளூர்ல வேலை கிடைக்காதுங்க. நீங்க வெளியூர்ல போய் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, அதிகமான லாபங்களை பெறக்கூடிய வேலைகள் உங்களுக்கு அமையும். உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்த விட்டு நம்ம போகவே இல்லை, நம்ம உள்ளூருக்குள்ளேயே பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக லாபம் இல்லை. ஏன்னா 6 வந்து ராகு, 6ல் ராகு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால வேலைக்குன்னு முயற்சி பண்ணுங்க அப்படின்னா வெளியூர் போயிடுங்க, வெளிநாடு போகிறதுக்காவது முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல வேலை, எதிர்பார்த்த தனலாபங்களுடன் கூடிய வேலை கிடைக்கும்.
உள்ளூரில் தான் அந்த சரியான சிறப்பான வேலை அமையாது அப்படிங்கிறத துலாம் ராசி அன்பர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களே, பிப்ரவரி மாதம் 2024 இந்த வருடத்துல இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை விளைவிக்க காத்துக்கிட்டு இருக்கு, கிரகநிலைகள் சாதகமா பாதகமா அப்படின்ற இந்த விஷயத்த பார்க்கலாங்க. முதல்ல விருச்சகம் அப்படின்னாவே எல்லோரும் பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு தேள் கொட்டுற மாதிரி அதிகமாக காரசாரமாகவும் இருக்கும். சரியான விஷயத்த சரியான நேரத்தில் தேவையான நபர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற விதத்தில் பேசுவீங்க. அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரம், அதாவது சுக்கிரன் ஆகட்டும், செவ்வாயாகட்டும், புதனாகட்டும் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. இந்த சுக்கிரனும் கூட 12ஆம் இடத்து அதிபதியாகி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல 8ஆம் இடத்துக்கு உரியவர் புத பகவான். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 8-2 தொடர்பு எல்லாமே உங்களுடைய 2ஆம் பாவகத்தை மையமா வச்சு இந்த 2ஆம் பாவத்தை நசுக்கும் வகையில அமையுது. சரி, அப்படி என்ன மேடம் 2ஆம் பாவத்தில் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2ஆம் பாவம் தாங்க ஒட்டுமொத்தமாக பணம் வரும் வழிகளை குறிக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன பிரச்சனை? அதுல பண வரவுகள் வருவதில் சில தடைகள் இருந்துட்டுருக்கும். பணம் வந்தாலும் வீடு தங்காது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பண வரவுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை, இல்லைன்னா சேமிக்கிறதுக்காகவே போராட வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாகும். சேமிப்பு இல்லைனாலும் அட்லீஸ்ட் செலவீனங்களுக்கு தக்க வருமானம் இருந்தால் பரவாயில்லையேன்ற உங்களோட ஏக்கம் எனக்கு புரியுதுங்க. ஏன்னா குரு பார்வை அங்கே இருக்கு. அது ஒன்று தான் ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். குருவே உங்களுக்கு மறைஞ்சுதான் இருக்கிறாரு, ஆனாலும் அவரினுடைய பார்வை படம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தின் மேல விழுகுது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைது. 2 பகை கிரகங்கள், ஒன்று புதன் ஒன்று செவ்வாய், அதுவும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் தக்க மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ஏன்னா கண்களில் கோளாறு, கண்ணில் நீர் வடிகிறது, கண் சார்ந்த பிரச்சனை, பல்லு சொத்த பல்லு, பல்லு சார்ந்த பிரச்சனை, பல்வலி, இது மாதிரி கண்ணு பல்லு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருந்துட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த செவ்வாயோட புத பகவானினுடைய சஞ்சாரகதி இருக்கிறதுனால செவ்வாய் உங்க ராசியாதிபதி, புதன் அப்படிங்கிறவர் அவருக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் 8ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றதுனால இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துல எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விதமாகவே அமைந்திருக்கு. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது, செவ்வாயும் புதனும் பகை ஆகையினால உங்களினுடைய தலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு எச்சரிக்கை தேவை. ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பைக்ல டிராவல் பண்றோம், அவசரத்துல போறோம், ஹெல்மெட் அணியாம போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாதீங்க அப்படின்னே சொல்லுவேன். அதே நேரத்தில் ஒரு ட்ராவலிங் பண்ணுறோம், பதட்டமாக இருக்குது, இல்லை டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், இதெல்லாம் தேவையே இல்லைங்க. சரியான நேரத்துக்கு புறப்புறத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பதட்டத்தை உருவாக்கிட்டு அவசர கதியில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கட்டாயம் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டவே செய்யாதீங்க. இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால இதை நல்ல ஞாபகத்தில் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் குரு சேர்க்கையில், அதுவும் 2ஆம் இடத்துல பார்வை பெறுகின்ற விதத்தில் இருக்குது. ஆகையினால ஓரளவுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு கிஃப்ட் பொருட்களை, உங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கறது கூட ஒரு ஆதரவு தானே. யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் உதவிகள் செய்ய ஆட்கள் அமைவாங்க அப்படிங்கிறதே ஆறுதலான ஒரு விஷயம் தாங்க.
நம்ம எந்த விதமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நமக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு உதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வகையில நல்லது அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா. ஆஹா, நான் ஏதோ ஒரு வகையில புண்ணியம் பண்ணியிருக்கேன்ப்பா, எனக்கு இப்போ இந்த உதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி யாராவது ஒருத்தங்க செய்யறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இதமாகவும் இருக்குங்க. விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி ஆச்சே, 5ல் வேற ராகு இருக்கிறாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்கத்தாங்க செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, விருச்சகம் அப்படின்ற இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இல்லையா. அப்போ நீங்க குலதெய்வ வழிபாட்டோட சேர்த்து வைத்து அருகாமையில் இருக்கக்கூடிய நாகக்கன்னி, சர்ப்ப தெய்வங்கள், கருமாரியம்மன் ஆலயங்கள் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. இல்லை அந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நான் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெருமாள் அதாவது சர்ப்பத்தின் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த பெருமாள் வழிபாடு அப்படின்றது குடையாக வைத்து படுத்துட்டு ஆதிசேஷன் மேலே பாம்பு படுக்கை மேலே படுத்துட்டு இருக்கிறோட பெருமாளை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இங்கே நான் குறிப்பிட்டே சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு நிதானம் தேவை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2024 பிறக்க இருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் விளைய காத்துட்ருக்கு, கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன மாதிரியான நற்பலன்களை விளைய காத்துட்ருக்கு, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு அப்படின்னாலே உயர்வான சிந்தனைகள் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்திலேயே அதிகப்படியாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இப்போ இந்த மாதத்துல உங்க ராசியில எண்ணற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கே, 3 கிரகங்கள் இருந்துட்டுருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சார கதியும் குரு பார்வையோட இருக்கு. சரி, முதல்ல சுக்கிரனை பார்க்கலாம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி ஆகி அவர் ராசியிலேயே சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவரே 11ஆம் இடத்து அதிபதியாகவும் வராரு. இது கூடுதல் சிறப்பு இல்லையா. ஒருத்தங்க வலிய வந்து இந்தாப்பா வேலையை வச்சுக்கோ, கூடவே நல்லா சம்பளத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? டபுள் ப்ரமோஷன் இல்லையா. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்ல வேலை வாய்ப்பும் உத்தியோக பிராப்தமும் இருக்கு. இதனால நீங்கள் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனிதனை வந்து அவருடைய வேலை தானே தீர்மானம் செய்து, அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சாதகமான பலனையும் எதிர்பார்த்த ஒரு சம்பளத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ப்ளஸ். அடுத்ததா தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவானும் அங்கதானே சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே சஞ்சாரம், சந்திரன் மேல சனி வேற சந்திரன் மேல செவ்வாய் வேற பயணிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. செவ்வாயினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் இந்த குருவுக்கு நட்பு தான். 12ஆம் இடத்து விரையாதிபதியாக வரும் பொழுது சில பல விரயங்களை கொடுக்கத்தான் செய்வார். அது மருத்துவ விரயமாக கூட இருக்கலாம், இல்லை சுப விசேஷம் தரக்கூடிய விரயமாக கூட இருக்கலாம். பரவாயில்லை, அதையும் ஏற்றுக்கோங்க, ஏன்னா பணம் தான் வருது இல்லைங்களா. சரி, உங்கள் ராசியில் இந்த புத பகவானினுடைய சஞ்சாரம் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் பாதகம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பதவி, அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள், கருமம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும். சரி, இப்போ ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நல்ல மனநிலை முக்கியம் இல்லையா, உத்வேகம் முக்கியம் இல்லையா, அந்த தொழிலுக்கான அறிவோட கூட தைரியமும் இருக்கணும் இல்லையா. அந்த வகையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியே லக்னத்தில் வந்து நிற்கிறாரு, ராசியில் அதாவது சந்திர ராசியில் வந்து நிற்கிறாரு. அப்படிங்கும்போது
தொழில் சிறப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த பிளானோட சேர்த்து வச்சு ஒரு வேகமும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இது குரு பார்வை பெற்ற செவ்வாய், குரு பார்வை பெற்ற புதன் அப்படின்ற ரீதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான கெடுபலன்கள் கம்மியாகவும் சுபபலன்கள் அதிகமாகவும் இருக்கு. அப்போ தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னேற்றம் இருக்கு. புது தொழிலை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான பிளானிங்கோட சேர்த்து வச்சு ஒரு லோன் கேட்டுட்ருப்பீங்க. அந்த தொழிலை செய்யறதுக்காக நிறைய பேங்காக போய் லோன் எல்லாம் கேட்டுட்ருப்பீங்க. லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ரீதியில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்துட்டுருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்கும், லோன் கிடைக்கும், தொழிலை டெவலப் பண்ணுவீங்க, தொழிலுக்கான ஒரு புது உத்வேகம் வழி பிறக்கும் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். சூரியன் வளர்ச்சிக்கான கிரகம், அது கூட சேர்த்து வச்சு தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா? அதனால பாக்கியஸ்தானாதிபதியே 2ஆம் இடத்துக்கு வருவது கூடுதல் சிறப்பு. சரி, பேச்சு எப்படி இருக்கும்? ஒரு நிர்வாக திறமை மிக்கவரினுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வேகம் மிக்கதாகவும் தந்திரங்கள் மிக்கதாகவும் உங்க பேச்சு இருக்கும். ஆகையினால 2ல சூரியன் இருக்கிறது சிறப்பு தாங்க. சரி, 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை பத்தி ஒன்றும் பெருசா கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு பகவானினுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல சிறப்பான நிலையில இருக்கிறதுனால மற்ற விஷயங்களை எல்லாம் புறம் தள்ளிட்டு நல்லதை மட்டுமே யோசிச்சு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையுங்க, நல்லதை சிந்திங்க, நல்லதை பெறுங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2024 உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை விளைவிக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கிரகநிலை அடிப்படையில பார்க்க இருக்கிறோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அஞ்சாதவங்க அப்படின்னே உங்களை சொல்லலாம். மகரம் என்னைக்குமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஓய்வே அதுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாதுங்க. அந்த வகையில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சூரிய பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது சூரியன் அப்படின்றது ஒரு வகையில் வளர்ச்சிக்கான கிரகம் அப்படின்னாலும் சூரியன் 8ஆம் இடத்து அதிபதியாகவும் போயிடுறாருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது 8ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பில்லை. சூரியன் சந்திரன் சேர்க்கையில் ஒரு வகையில் உங்களுக்கு மனதில் தெளிவும் தன்னம்பிக்கை பலமும் அதிகரிக்கும் அப்படின்னாலும் அவரே 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால வீண் தன விரயங்களை கொடுப்பார். ஆகையினால இந்த மாதத்துல தன விரயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை விட கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மகர ராசியை பொறுத்த மட்டும் 12ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன் போன்ற 3 கிரகங்களினுடைய சஞ்சார கதி இருந்துட்டு இருக்கு. இதுல செவ்வாய் அப்படிங்கிறத இயற்கை அசுபன் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் சுப கிரகம், புதன் சூரியனோட சேரலை. ஆகையினால 2 சுப கிரகங்களும் ஒரு அசுப கிரகமும் இருக்கு. 10ஆவதுக்கு குருவினுடைய பார்வை வேற உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தின் மேல விழுகுது. ஆகையினால விரயங்கள் அப்படின்ற விஷயத்த தடுக்கவே முடியாது. மகரராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் அதை சுபவிரயமாக மாற்றலாமா, நெகை வாங்கி வச்சிடலாமா பேசாமல், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வகையில் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதாவது விரயங்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அநேக விரயங்கள் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சஞ்சாரம் இருக்குது அப்படின்னாவே அதிகப்படியான விரயங்கள் இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது. சரி, நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இல்லை? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கு. அப்போ புது வீடு போகிறது, புது வீடு குடி போகிறது, வீட்டில் புதுப்பிக்கிறது, வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கி போடுறதுக்கு உண்டான சூழல்கள் தென்படுறது. அதே நேரத்தில் கடன் வாங்கித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழலும் இங்கே உருவாகுது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானம் சிறப்படையுதுங்க. தொழிலுக்கு தேவையான
முன்னேற்றம், அதாவது ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்கு தேவையான சரியான பொருட்களை வாங்கி அதை வந்து டெவலப் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இது கூட ஒரு விரயமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரமும் 2ல் சனியும் 3ல் ராகுவும் அப்படின்ற ரீதியில், 3ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது சிறுதூர பயணங்களில் கவனம் தேவை. உங்கள் ஒரு நண்பர் இருக்கிறாரு, இதில் பண்ணுங்கப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நெருங்கிய நட்பு வட்டாரத்தை நம்பாதீங்க. ஏன்னா அவங்க தான் வந்து திடீர்னு அவங்களுடைய நேரம் எப்படி இருக்கோ இல்லையோ, உங்களினுடைய நேரம் கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு இல்லையா, அதனால் ஏமாற்றத்தை நீங்கள் தடுத்துக்கலாம். பேசாமல் இருக்கிறது நல்லது. அவர்களுடைய பேச்சுக்களை நம்பி போய் ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் இவற்றின் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையினால உணவு சார்ந்த தொழில் பண்றவங்க நல்ல லாபத்தை அடைவீங்க. அதே நேரத்தில் ஒரு வாட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஒரு கம்பெனியில் வந்து நான் கேட்ரிங் ஆர்டர் எடுத்துட்ருக்கேன், இந்த மாதிரியான தொழில்களை செய்யக்கூடிய நபர்களுக்கும் லாபகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். துலாம் ராசியை பார்க்குறாரு. அதே நேரத்தில் துலாம் 10ஆம் வீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துலாம் வீடு அழகு சாதன பொருட்கள், பியூட்டிஷியன் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணும். அதே போல் தராசு ராசி ஒன்று கொடுத்தாதான் ஒன்று வாங்கிக்கவே முடியும் அப்படின்ற ரீதி. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த லெவலே போக முடியும். உழைப்புக்கு தான் உங்களுக்கு சரியான அந்த தராசு அப்படிங்கிறது சரியாக நிறுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது, பலன்களை நிறுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சற்று விரயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் பயணிக்கிறாரு அப்படிங்கிறதுனால, சந்திர லக்னத்தில் பயணிக்கிறாரு இல்லையா, அதனால் அநேக பயங்கள் இருக்கும், திடீர் சூழ்ச்சிகள் இருக்கும், எதிரிகள் தொந்தரவுகள் கெடுபடியாக இருக்கும். இவற்றையெல்லாம் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றி வெற்றி கொள்ள போறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். அதே நேரத்தில் ஒன்று குரு பகவான் தான் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கிறாரு. இந்த மாதம் முழுக்க நீங்கள் குரு பகவானினுடைய வழிபாடு, அதாவது வியாழக்கிழமை கொண்டை கடலை மாலை சாற்றி குரு பகவான தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா துன்பங்களும் துயரங்களும் படிப்படியாக குறைந்துகிட்டே வந்து அல்லல்கள் நீங்கும், இன்னல்கள் மறையுங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2024ஆம் மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்கு, கிரக நிலைகள் என்ன மாதிரியான நற்பலன்களை விளைவிக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே ஜென்ம சனியால அவஸ்திப்பட்டுக்கிட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு மாதாவாரியான பலன்கள்ல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் இவர்களினுடைய சஞ்சாரகதி இந்த மாதத்துல உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. மாதத்தினுடைய துவக்கத்துல துலாம் ராசியில மாதம் பிறந்தாலுமே கூட உங்களுக்கு அது ஏற்றம் மிக்கதாகவே அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா துலாம் அப்படின்றது காலபுருஷனுக்கு அது 7ஆம் வீடாகவும் அமைஞ்சிருக்கு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு கும்பம் சனியினுடைய ஆட்சி வீடாகவும் வந்து துலாம் சுக்கிரன் நட்பு கிரகமாகவும் வர்றதுனால இந்த சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரகதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்குங்க. ஆகையினால 4-11 சேர்க்கை, அதாவது தாய் மற்றும் பூர்வீக வழி நிலங்கள் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால உணவு தொழில் பண்றவர்களுக்கும் நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விவசாயம் உற்பத்தி சார்ந்த தொழில்களை புரியக்கூடிய நபர்களுக்கும் ஏற்றம் மிக்க வகையில அமைஞ்சிருக்குங்க. சரி, செவ்வாய் பகவானும் அங்கதானே இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக நல்ல லாபம். ஏன்னா லாபஸ்தானத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல கிரகங்கள் நிறையவே இருக்கு, பிளஸ் குரு பார்வையோட சேர்த்து அந்த கிரகங்களும் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்க வேண்டாங்க. சரி, அப்படின்னா சூரிய பகவான் கூட 12ஆம் இடத்துல தானே சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது.
உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா உங்களுடைய கணவன் இல்லைன்னா மனைவி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போவாங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல அவர்களால மருத்துவ விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகத்துல வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா போதுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியாக இருக்கு. சில நேரங்கள்ல சில சவால்களை கடுமையாக சந்தித்து வெற்றி காணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ உங்க ராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் புத பகவானினுடைய சஞ்சாரகதியும் லாபஸ்தானத்திலேயே இருந்துட்டு இருக்கு. ஆகையினால இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துல அநேக லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்கு இருக்கிறதுனால மனதுக்கு சற்று ஆறுதலாக இருக்குங்க. பரவாயில்ல, எதிர்பார்த்த விஷயங்கள்ல நிறைய லாபங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற வகையில இருக்குங்க. ஒரு புதிய நம்பிக்கை பிறக்குங்க. போன மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குங்க. ஆகையினால கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்துல சற்று மனமகிழ்ச்சியோட இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை தள்ளி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸா இருங்க, ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளையும் அப்படின்ற எதிர்பார்ப்பை தள்ளி வச்சுட்டு அடுத்து என்ன நடந்தாலும் இறைவன் துணை நமக்கு இருக்கு, நிச்சயமாக நாம் வணங்கக்கூடிய தெய்வம் நம்மை கைவிடாது, எந்த வகையிலாவது நமக்கு அடி விழும்போது காப்பாத்தி கூட்டிட்டு போயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்தை தொடர்ந்து பயணிங்க. நிச்சயமாக நன்மைகள் விளையுங்க. மீன ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2024 உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கு, கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே மீனராசி மேல ராகு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சில கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருக்கு. அதுலேயும் குறிப்பா உங்க ராசிக்கு 3, 8 கூடையவரினுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துல இருக்கு. இதனால உங்களுக்கு தொழில் ரீதியாக சில பல சங்கடங்கள் உருவாகும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மன அழுத்தம் உருவாகும். அதுல அதிகப்படியான பணிச்சுமைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால சற்று எச்சரிக்கை தேவைங்க. அதே நேரத்துல மேலதிகாரிகள் அப்படின்ற ரீதியில அரசு வழி ஆதரவுகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரிய பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துகிட்டு இருக்கு. ஆகையினால எதிர்பார்த்த அரசு வழி லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக கூட உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு வழி கடன்களுக்காக சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வகையில அரசு சார் கடன் உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருந்துட்டு இருக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. அவரே 6ஆம் இடத்துக்கு உரியவராகவும் இருக்கிறதுனால லாபம் அதிகரித்து கடன் கட்டி கடன்களை தீர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யலாம். சரி, 10ஆம் இடத்துல உங்களுக்கு அநேக கிரகங்கள் இருக்கு இல்லையா? சுக்கிரன் இருக்கிறாரு, புதன், செவ்வாய் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்குரிய புத பகவானினுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். அப்படின்னாலும் ஒரு பக்கம் செவ்வாய் அப்படின்ற பகை கிரகமும் சூழ்ந்திருக்கு. ஆகையினால ஒரு வீடு அப்படின்ற ஒரு விஷயம், வீடு கட்டுற முயற்சி, வீட்டை புதுப்பிக்கின்ற முயற்சி, இல்லை நிலம் வாங்குகின்ற முயற்சி, பழைய வாகனங்களை போட்டுட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சி, இவற்றில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அவற்றின் மூலமா ஒரு வண்டியை வாங்குறோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான விலைக்கு வாங்குவீங்க, ரீசனபிள் ரேட்ல வாங்குவீங்க. அதே நேரத்தில் ஒரு வீட்டையோ ஒரு லேண்டையோ ஒரு ப்ராஃபிட்டை வாங்குறீங்க, ஒரு அசட் ஒன்று அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல லாபத்தை ஒரு கரெக்டான விலைக்கு வாங்குவீங்க. ரொம்ப உங்களுக்கு அதிக அளவுக்கு லாபத்தை கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு கரெக்டான ஒரு விலைக்கு, சரியான விலைக்கு ஏமாறாமல் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. என்னதான் பாதக ஸ்தானாதிபதி 10ல் இருந்தாலுமே கூட குரு பார்வை இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் செவ்வாய் குரு சேர்க்கை, சுக்கிரன் குரு சேர்க்கை, புதன் குரு சேர்க்கை இந்த மாதத்தில் இருந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால
நீங்கள் நினச்சி வந்த காரியங்களில் அதிக அளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு. ஒரு சிலருக்கு இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகுங்க. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி 10ல் வந்திருக்கிறாரு. இது இல்லாமல் குரு பார்வையை வேற அவர் வாங்கிட்டாரு. அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் உயில் சொத்துக்களை பெறக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உழைக்காத பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் திடீர் தன பிராப்தங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா 2ஆம் இடத்து குரு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் தனவரவுகளை கொடுப்பார். அதில் இந்த மாதத்தில் இந்த மாதிரியான தனப்பிராப்தங்கள் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஏற்கனவே சந்திரன் மேல ராகு போயிட்டுருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கேது வேற சஞ்சாரம் செய்துட்ருக்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். கேது அப்படின்னா சுருக்குதல் அப்படின்னு அர்த்தம். பொது ஜன வெகுஜன தொடர்பு அப்படிங்கிறது 7ஆம் இடம். 7ஆம் இடம் வியாபாரம். வியாபாரத்தை அதிகமாக விருத்தி பண்ண முடியாது. இருக்கிற வியாபாரத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரலாம். ஏன்னா அது சுருக்குதல் அப்படிங்கிறது இல்லை முடிவு அப்படிங்கிறது. அடுத்ததா வியாபாரத்தில் பழைய பகைகள் இருக்கும். ஏற்கனவே ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க, அதன் மூலியமாக பழைய பகைகள் இருக்கும். அவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாலுமே கூட புதிய வியாபார முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயச்சினி அப்படின்ற ரீதியில் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறார் இல்லையா. உங்களுடைய சுயஜாதகம் நல்ல நிலையில் வலுத்திருந்தால் மட்டுமே நீங்கள் இதெல்லாம் பாருங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு சிறப்பான முன்னேற்றமான சூழல்கள் தென்படுறத பார்க்கலாம். மனம் மட்டும்தான் அவ்வப்போது சற்று தடுமாற்றங்களையும் கசப்புகளையும் இனம் புரியாத பயத்தையும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. அப்படிங்கிறதுனால மனோகாரகன் சந்திரனை வலுப்படுத்தும் ரீதியில அடிக்கடி நாக தெய்வங்கள் சர்ப்ப தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று பாலபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மன ரீதியான தொந்தரவுகளுக்கு ஆளாகாம இருக்கலாங்க.